Taste the Daily. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே ஹெல்மெட் அணியாமல் என்ஃபீல்டு புல்லட்டில் சென்றதாக கூறி போலீசார் 1000 ரூபாய் விதித்துள்ளதாக கூறியுள்ள பிரகாஷ் என்ற விவசாயி தம்மிடம் புல்லட்டே இல்லை என்று தெரிவித்துள்ளார். அண்மையில் தாம் வாங்கிய மின்சார பைக்குக்கு பதிவு எண் கோரி ஆர்டிஓ அலுவலகத்தில் விண்ணப்பித்துள்ள நிலையில் போலீசார் அபராதம் விதித்து செல்போனில் குறுஞ்செய்தி அனுப்பியுள்ளதாக அவர் கூறியுள்ளார். இது பற்றி காவல் நிலையத்திற்கு சென்று கேட்டபோது தவறுதலாக அபராதம் விதிக்கப்பட்டிருக்கலாம் என்றும் 1000 ரூபாய் தானே கட்டிவிட்டு செல்லுங்கள் என்று கூறியதாகவும் பிரகாஷ் தெரிவித்துள்ளார். என் பேர் பிரகாஷ். நான் வானாபுரம் மதுரா ரெட்டியாரபாளையம் கிராமத்திலிருந்து வசித்து வருகிறேன். நான் விவசாயம் பார்த்துக்கின்னு நெட் சென்டரும் வச்சுருக்கிறேன். நெட் சென்டர் கடந்த 13 வருஷமாக வச்சுருக்கிறேன். இப்போ போன வாரம் 26ஆம் தேதி ஐக்யூப் டிவிஎஸ் ஐக்யூப்னு சொல்லிட்டு ஒரு பேட்டரி எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் வாங்கினேன். வாங்கும்போது 2 நாள் கழிச்சு ரீஸ்ட்டுக்கு வர சொன்னாங்க. போன வெள்ளிக்கிழமை 28ஆம் தேதி ரீஸ்ட் பண்ணேன். இந்த வண்டி நான் நின்றுட்டுருக்கிற வண்டி ரீஸ்ட் பண்ணும்போது ரீஸ்ட் பண்ணிவிட்டு முடிச்சுட்டு அடுத்த அவங்களுக்கு மெசேஜ் வரும்னு சொன்னாங்க. நம்பரு ரீஸ்ட்டுக்கு போன வாரம் வெள்ளிக்கிழமை போனேன். போயிட்டு எப்பயும் போல் நான் வீட்டுக்கு போயிட்டு வந்துன்னு இருந்தேன். இடையில திடீர்னு பார்த்தோன்னா நேற்று தியாகதுருகம் எல்லைக்கு உட்பட்ட காவல் நிலையத்திலேருந்து எனக்கு ஒரு மெசேஜ் வந்துச்சு. இதை மாதிரி வண்டி நம்பர் போட்டு 1000 ரூபா பெட்டிக்கு ஃபைன் சொல்லிட்டு மெசேஜ் வந்திருக்கு. அந்த மெசேஜ் உடனே என் செல்லுக்கு வந்த உடனே நான் நெட் சென்டர் வச்சுருக்கிறதால உடனே நான் ஃபைன் உள்ள போய் பார்க்கும்போது என் பேர் டீட்டெயில்ஸ்லாம் வருது. இந்த வண்டி வாங்கும்போது ரீஸ்டேஷன் ஆகிருக்கிற நம்பர் எனக்கு இது வரைக்கும் மெசேஜ் வரலை. இது பார்த்த உடனே பகண்டக்குட்டோட காவல் நிலையத்தில் போயிட்டு உடனே நான் போய் சொல்லும்போது இதை மாதிரி மெசேஜ் வந்திருக்கு. இந்த வண்டி நம்பர் யாருதுன்னு தெரியல, ஆனால் என் ப்ரூஃபில் மெசேஜ் வந்திருக்கு. அதனால் இது எப்படின்னு சொல்லி டீட்டெயில்ஸ் கேட்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் ஆர்டிஓ ஆஃபீஸில் போய் கேளுங்க இந்த வண்டி நம்பர் வச்சு, ஏன்னா மிஸ்யூஸ் ஆகிடுச்சுன்னா உங்களை தான் பிடிப்பாங்க. அதனால் நீங்கள் ஆர்டிஓ ஆஃபீஸில் போயிட்டு டீட்டெயில்ஸ் கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இது நேற்று 4 மணிக்கு 4ஆம் தேதி 5:45 மெசேஜ் வந்திருக்கு எனக்கு. திரும்ப அடுத்த நாள் காலையில் ஆர்டிஓ ஆஃபீஸுக்கு 10-11 மணிக்கு நான் ஆர்டிஓ ஆஃபீஸ் கள்ளக்குறிச்சி ஆர்டிஓ ஆஃபீஸுக்கு போனேன். போயிட்டு ஆர்டிஓ பார்த்துட்டு டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக கேதர் பண்ணும்போது அவர் என்ன சொல்லிட்டாருன்னா, உன் வண்டிக்கு நம்பர் வந்துச்சுப்பா, இதை மாதிரி உன் வண்டி நம்பர் தான் இது அப்படின்னு அவர் சொன்னார். இதை மாதிரி நான் சொன்னேன், சார் இதை மாதிரி ஃபைன் போட்டிருக்கிறாங்க, எனக்கு வண்டி நம்பரு வரல, மெசேஜ் வரல, அதை மாதிரி ஆர்சி புக்கும் எதுவுமே வரல, நம்பர் பிளேட்டும் வரல. அதனால் என் மேலே ஃபைன் போட்டிருக்கிறாங்க, வண்டிக்கு 1000 ரூபா ஃபைன் சொல்லிட்டு போட்டிருக்கிறாங்க. அது எந்த விதத்தில் நாயின்னு சொல்லி கேட்கும்போது, நீங்கள் எந்த போலீஸ் ஸ்டேஷனில் போட்டாங்களோ அங்கே போய் கேளுங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் காலையில் ஒரு 12 மணிக்கு பார்த்தேன்னா போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்தேன். டீட்டெயில்ஸ்லாம் கேட்கும்போது இதை மாதிரி நான் என்கிட்ட வண்டி நம்பரு கொடுக்கவே இல்லை, ஆனால் ஃபைன் போட்டிருக்கிறாங்க, எதனால் என்னான்னு சொல்லிட்டு. இதில் என்ன ஒரு பிரச்சனைனா, இந்த போலீஸ் ஃபைன் போட்ட இதில் ஒரு இமேஜ் வரும். அதில் ராயல் என்ஃபீல்டுன்னு சொல்லிட்டு சைலன்சர் மட்டும் ஃபோட்டோ இமேஜ் தெரியுது. நான் வச்சுருக்கிற வண்டி பார்த்தோன்னா ஐக்யூப் எலக்ட்ரிக் ஸ்கூட்ரு, அதில் சைலன்சர் இருக்காது. அப்படி சொல்லி கேட்கும்போது இது தெரியாமல் நடந்துச்சு போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நான் சொல்லும்போது என்ன பண்ணுறதுன்னு எனக்கு ஒன்றுமே புரியல, தக்க பதிலே எதுவும் சொல்லலை. எனக்கு 1008 வேலை இருக்குது, இந்த வேலையை என்னால் பார்க்க முடியாது. இதை மாதிரி காலையில் கேட்கும்போது இதை மாதிரி இந்த எல்லைக்கு உட்பட்டதை நான் வரவே இல்லை, வண்டி எடுத்துக்கின்னு நேற்று நான் வரவே இல்லைப்பா. மெசேஜ் தியாகதுரம் காவல் நிலையத்துக்கு காலையில் வந்தேன். இதை மாதிரி ஃபைனை போட்டது கேட்கும்போது பார்த்தோன்னா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீ இந்த பக்கம் துருகம் பக்கம் வந்த, நீ வண்டி எடுத்துன்னு வரும்போது நான் ஹெல்மெட்டு கேஸுக்கு நான் போட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நேற்றைய தினம் நான் தியாகதுரத்துக்கே வரலை, வண்டிக்கு ஹெல்மெட் போடலன்னு சொல்லிட்டு 1000 ரூபா ஃபைன் போட்டிருக்கிறாங்க. இந்த ஃபைன் கேட்டதுக்கு நீ தான்ப்பா கட்டி ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது நான் செய்யாத தப்புக்கு நான் எப்படி ஃபைன் கட்ட முடியும்? இது மேல் அதிகாரி தான் பொறுப்பேற்று எதனாவது முடிவெடுக்கணும். Taste the Daily.